السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال رسول الله صلى الله عليه وسلم إذا قبر الميت أتاه ملكان أسودان أزرقان صدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பான தோழியர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பின்னால், அவன் மரணித்து விட்டதற்கு பின்னால் கபரிலே வைக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் அவனுக்கு என்ன நடக்கும் என்பது பற்றி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் என்பது பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களில் ஒருவர் மரணித்தவர் அடக்கம் செய்யப்பட்டதும் கருநிறமும் நீல நிற கண்களும் உடைய 2 வானவர்கள் அவரிடம் வருவார்கள். ஒருவர் முன்கர் என்ற பெயரிலும் மற்றொருவர் நக்கீர் என்ற பெயரிலும் இருப்பர். இந்த மனிதர் பற்றி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறப்பட்டு, இந்த மனிதர் பற்றி நீ என்ன கருதுகிறாய், நீ என்ன கருதி இருந்தாய் என்று அவ்விருவரும் கேட்பார்கள். அதற்கு அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர், ஆணோ பொண்ணோ, இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார், அவனுடைய அடியாரும் ஆவார், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர எவருமில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் கூறுவார். உலகில் வாழும்போது இவ்வாறே நீ நம்பியிருந்தாய் என்பதை நாங்களும் அறிவோம் என்று அவ்வானவர்கள் பதிலளிப்பார்கள். பின்னர் அவரது மன்னரை 70க்கும் 70 முழங்கள் என்ற விசாலமான அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒளிமயமாக்கப்படும். பின்பு அவரை நோக்கி உறங்குவீராக என்று கூறப்படும். நான் எனது குடும்பத்தாரிடம் சென்று இந்த விவரங்களை கூறிவிட்டு திரும்பி வருகிறேன் என்று அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் கூறுவார். அதற்கு அவ்வானவர்கள், நெருக்கமானவரை தவிர வேறு எவரும் எழுப்ப முடியாதவாறு புது மணமகன் உறங்குவதைப் போல் நீர் உறங்குவீராக. இந்த இடத்திலிருந்து இறைவன் எழுப்பும் வரை, அதாவது கியாமத்து நாள் வரை உறங்குவீராக என்று கூறுவார்கள். இறந்த மனிதன் முனாஃபிக்காக, சந்தர்ப்பவாதியாக இருந்தானேயானால், நயவஞ்சகனாக இருந்தானேயானால், அவரிடம் இக்கேள்வியை கேட்கும்போது அம்மனிதன், அடக்கம் செய்யப்பட்ட அந்த நயவஞ்சகமான அந்த மனிதன், இந்த முஹம்மத் பற்றி மனிதர்கள் பலவிதமாக கூறுவதை செவிமடுத்தேன், மற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்பான். அதற்கு அவ்வானவர்கள், நீ இப்படித்தான் உலகத்திலும் கூறிக்கொண்டிருந்தாய் என்பதை நாம் அறிவோம் என கூறுவார்கள். அதன்பின் பூமியை நோக்கி இவரை நெருக்கு என கூறப்படும். அவரது விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நொறுங்கும் அளவுக்கு பூமி அவரை நெருக்க ஆரம்பிக்கும். அவனது இடத்திலிருந்து அவனை இறைவன் எழுப்பும் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமிதி என்ற நபிமொழி திரட்டின் 1071வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, நாம் இந்த உலகத்திலே எந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த நம்பிக்கையிலே தான் நாளைக்கு கபரிலேயும் அடக்கம் செய்யப்படுவோம். அடக்கம் செய்யப்பட்டு விட்டதற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவதும் அதே நம்பிக்கையோடு தான் எழுப்பப்படுவோம். ஹதீஸ்களிலே இவ்வாறெல்லாம் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் வியாபாரியாக இருக்கிறான். அந்த வியாபாரியான மனிதன் அவன் சொல்லுகின்றான், இன்ன மூட்டை இன்ன விலை, இன்ன மூட்டை இன்ன விலை, இன்ன பொருள் இன்ன விலை என்பதாக சொல்லிக்கொண்டே அவனுடைய வாழ்க்கை கழிந்து விட்டது. அவன் மரணித்தும் விட்டான். அவன் எழுப்பப்படும் போதும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்பதாகவும் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. நாம் எவ்வாறு இந்த உலகத்திலே எந்த நம்பிக்கையோடும் எந்த வார்த்தைகளோடும் இந்த உலகத்திலே நாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அதுதான் நாளைக்கு கபரிலேயும் வரும் என்பதை
இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே கடவுள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கடைசி தூதர் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோமேயானால் நிச்சயமாக நாளைக்கு மறுமையிலே, அதாவது கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதற்கு பின்னால் நம்மை எழுப்பி கேள்வி கேட்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு நினைவு கூறுகிற போது நாம் இப்படித்தான் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபர்தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியாக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் என்று நாம் அற்புதமான முறையிலே சாட்சி பகருவோம். ஆனால் இந்த உலகத்திலே தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத்து இல்லை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து விட்டோமேயானால் நாம் நயவஞ்சகர்களாக மாறிவிடுவோம். நாளைக்கு மறுமையிலே, அதாவது கபரிலே நம்மை அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களை வைத்து கேள்வி கேட்கும் போது நாம் இவரை பற்றி எனக்கு தெரியாது, மக்களெல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தொழுகையாளிகள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் என்பது பற்றி தான் எனக்கு தெரியும், மற்றபடி நான் இதை பற்றி முழுமையாக அறிய மாட்டேன் என்பதாக சொல்லிவிடுவோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே கடவுள், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் கடைசி தூதர் என்பதை மிக பரிபூர்ணமான முறையிலே நாம் நம்ப வேண்டும், மனதிலே உறுதியான முறையிலே நம்ப வேண்டும். நம்புவது மாத்திரமல்ல, அவர்கள் ஏவிய அடிப்படையிலே நாம் தொழுவது, இபாதத்தை செய்வது, அல்லாஹுவை நினைவு கூறுவது என்று நாம் பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு கால் நாம் தவறுவிட்டு விட்டோமேயானால் நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த ஹதீஸிலே இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வானவர்கள் வருவார்கள். அந்த 2 வானவர்கள் அவர்கள் கருநிறமுடையவர்களாக இருப்பார்கள், கருப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய 2 கண்களும் நீல நிற கண்களாக இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? இந்த உருவத்தை பார்த்து ஒரு முஃமினான ஒரு மையத்தாக இருந்தால், ஒரு முஃமினான மனிதனாக இருந்தால், ஒரு நல்ல மனிதராக இருந்தால், இந்த கரிய நிறமுடைய 2 வானவர்களையும் 2 கண்களும் நீல நிறமாக இருக்கக்கூடிய இந்த 2 வானவர்களையும் பார்த்த உடனே திகிலாகாமல், பயப்படாமல் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிறத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்பது பார்த்த உடனேயே ஒரு திகில் வர வேண்டும், ஒரு பயம் வர வேண்டும், ஒரு திடுக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிறத்தை கொடுக்கிறான் அவர்களுக்கு, அந்த 2 வானவர்களுக்கு. இந்த ஒரு திடுக்கமுடைய இந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே நல்ல மனிதராக இருந்தால் பயப்படாமல் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இதே ஒரு மனிதன் அல்லாஹ்வும் ரசூலையும் மறந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனாக இருந்தால், அல்லாஹ்வை ரசூலை பற்றியும் தெரியாத மனிதனாக இருந்தால், முஸ்லிமாகத்தான் இருந்தார், மனிதர் முஸ்லிமாகத்தான் இருந்தார், ஆனால் அவரிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் இல்லை, ரசூலுடைய வாழ்க்கையும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி அவர் வாழவில்லை என்று சொன்னால், அந்த 2 வானவர்கள் பார்த்த உடனே அவர் திடுக்கத்திலும் திகிலிலும் நடுநடுங்கி போய் விடுவார். அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாது, வாயடைத்து போய் விடுவார் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இன்னும் இந்த ஹதீஸிலே நமக்கு மேற்படி நிறைய விஷயங்களும் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த மனிதர் நயவஞ்சகராக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால், அவருடைய விழா எலும்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நொறுங்கி போய்விடும் அளவிற்கு கபூர் அவரை நெருக்கும் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஒரு மனிதன் தீயவனாக இருந்தால், அவன் கெட்டவனாக இருந்தால், அவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுக்கு கபருடைய வேதனை இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று நல்லவராக இருந்தால், உண்மையான முஃமினாக முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்தால் அவருக்கு கபர் விசாலமாகிறது, அவருக்கு சுவனத்திலிருந்து நறுமணங்கள் வருகிறது, அவருடைய கபரை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக மாற்றுகிறான் என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆகவே கபருடைய வேதனை நிச்சயம் மரணத்திற்கு
மரணத்திற்கு பின்னால் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. அதே போன்று தான் இன்னொரு விஷயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு என்ன என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களில் சில விஷயங்களை மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்திருக்கிறான் என்பதும் இங்கு தெரிகிறது. என்ன, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான், இந்த மனிதர்களுக்கு இப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர், அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் என்ற இது போன்ற சில விஷயங்களையும் மனிதர்களுக்கு தன்னுடைய அடியார்களிலே மனிதர்களுக்கு என்ன என்ன விஷயங்களை அல்லாஹ் தஆலா போதித்திருக்கிறான் என்ற அந்த செய்திகளில் சில செய்திகளை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அடியார்களில் மனிதர்கள் பற்றிய சில கல்விகளையும் சில நுணுக்கங்களையும் அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பது பற்றியும் இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. அதே போன்று வானவர்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு பல ரூபங்களிலே அவர்களால் மாற முடியும் என்பது பற்றியும் இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கிறது. அதே போன்று இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கடைசி தூதர், இதற்கு பின்னால் வேறு எந்த தூதரும் வரப்போவதில்லை, வேறு எந்த நபியும் வரப்போவதில்லை என்பதையும் சுட்டி காட்டுகிறது. காரணம் என்ன, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டதற்கு பின்னால் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளில் முதல் கேள்வி, முஹம்மது என்பவர் யார் என்று அவரை பற்றி நினைவு கூர்ந்து கேட்கப்படுகின்ற கேள்வி. அப்படியானால் இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டதற்கு பின்னால் அவர் கடைசியாக எந்த நபியை பார்த்து விட்டு வந்தாரோ அந்த நபியை பற்றி தான் கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்வி இன்னும் 100 கோடி வருடங்களுக்கு பின்னால், பல மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கோடி வருடங்களுக்கு பின்னால் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டாலும் கூட அந்த மனிதனுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வியை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கேள்விதான் எல்லா மனிதர்களுக்கும் கேட்கப்படும். இந்த கேள்வி பொதுவான கேள்வி என்று வைக்கிற போது நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்கள்தான் கடைசி தூதர், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், நபியுல் உம்மத்தி இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரைக்கும் மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. இன்னும் இந்த ஹதீஸிலே ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, நீண்டு விடக்கூடாது என்பதற்காக சுருக்கி சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாளைக்கு கபரிலே நம்மை அடக்கப்பட்டு விட்டதற்கு பின்னால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எந்த ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும் திடுக்கமும் இல்லாமல் நல்ல முறையிலே பதில் சொல்லி அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியார்களாக நாளைக்கு மறுமையிலே எடுக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.